வெண்டைக்காய் 65 செய்யலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் இதை எடுத்து. நான் பொரித்து வைக்க வைக்க பசங்க காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். 2 கிலோ வெண்டைக்காய் போட்டால் கூட பத்தாது. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. வெண்டைக்காய், இஞ்சி, பூண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரவை, பச்சரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, புளி. வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டு 2 சைடும் கட் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், 2 சைடும் இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணியில் போட்டு இதை மாதிரி அலசி எல்லா வெண்டைக்காயை அலசி எடுத்து ஒரு வெடிக்கட்டியில் போடுங்க. தண்ணிலாம் இருந்துட்டோம். தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக, இல்லைன்னா குழகுழப்பாயிடும். அதனால் தண்ணி ஃபுல்லாக இருந்த பிறகு தான் நம்ம அரியணும். எல்லா வெண்டைக்காயும் இதை மாதிரி எடுத்து தண்ணி இல்லாமல் இருத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா தண்ணி இருந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து இதை மாதிரி கட் பண்ணுங்க. குழகுழப்பு வராது. இதை மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் 2 2ஆக. ரொம்ப மெலிசாக போட்டிங்கனாலும் ஒன்றுமே இருக்காதனால 2 2ஆக கட் பண்ணுங்கள். 4ஆக கட் பண்ணாதீங்க, 2ஆக கட் பண்ணுங்க. இப்போ புளியில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. புளி கொஞ்சம் நேரம் ஊறின்னு இருக்கட்டும். அப்போ தான் நம்ம கரைச்சி ஊற்ற ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி இஞ்சியை தோல் சீவிடுங்க. நல்லா தோல் சீவிட்டு இப்போ நம்ம அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், பொடிசாக கட் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். நல்லா கட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நான் எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். இஞ்சி பூண்டு அது நல்லா பொடிசாக கட் பண்ணுறேங்க. இதை மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி இப்போ நம்ம ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி மழை எடுத்துகிட்டு வரலாம் போய். முதல்ல இஞ்சியை போட்டுருங்க. இஞ்சியை போட்டுட்டு தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டா. இப்போ பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வரலாம் போய். நான் தோல் உரிக்காமல் தான் அரைப்பேன் பூண்டு. அவள் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், தண்ணி ஊற்றாமல். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் உப்பு சேர்த்துருங்க, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, ரவை, இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க, பச்சரிசி மாவு சேர்த்துருங்க. இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இனிமேல் நல்லா கிளறிடுங்க. நல்லா இது மாதிரி கிளறி வச்சுருங்க. இது பாருங்கள், நல்லா கிளறிட்டு இது மாதிரி வச்சுருங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம புளி வச்சுருந்த பாருங்கள், புளி எடுத்து சேர்த்துருங்க. புளி இல்லைன்னா லெமன் கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலக்கியாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், 2 2ஆக. அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. ரொம்ப பெரிய வெண்டைக்காய் வந்தால் 4ஆக போட்டுங்க, 4 பீஸாக போட்டுங்க. இது சின்ன சின்ன வெண்டைக்காய்ன்றதுனால நான் 2ஆக போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா பிசைஞ்சிருங்க. உடையாது. பொறுமையாக அதை மாதிரி போட்டு பிசைங்க. சும்மா அப்படியே இப்படி எடுத்து கலருங்க. கையை வச்சு பிசைஞ்சாங்க. இது மாதிரி எடுத்து எடுத்து போட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி கிளறி வேறு ஒரு இது பாத்திரத்தில் எடுத்து அள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மாதிரி பிசைஞ்சிட்டு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வச்சு எல்லாத்தையும் அள்ளி வச்சுருங்க. இதை மாதிரி வச்சுருங்க. ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கலர்னா உடஞ்சிரும். அதனால் இது மாதிரி கலரி இப்படி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிற வேலை தான். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காயட்டும். பொறுமையாக இருங்க. எண்ணெய் காஞ்சோன்னு தான் போடணும்.
இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா போட முடியாது, கையில் அள்ளி போடுங்க. இதை மாதிரி ஒன்று ஒன்று போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். அள்ளி கையில் போடணும். காமிக்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு போடும்போது ஒன்று ஒன்று போடுவாங்க, அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு அள்ளி போட்டுருவாங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா போடுறாங்களா? அடுத்த ட்ரிப்பு பாருங்கள் எப்படி போடுறாங்கன்ட்டு. எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைனா கையிலையும் தெரிக்கும், தீஞ்சியும் போயிடும், உள்ளே வேகாது. அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இதை போடுங்க. சீக்கிரம் டக்குன்னு வெந்துடும். அவ்வளோதான். ஒரு சைடு வெந்த உடனே ஒரு சைடு திருப்பி விட்ருங்க. பார்த்திங்களா எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. திருப்பி அடுத்த வாட்டி போடணும். பாருங்கள், அள்ளி அள்ளி போடுறாங்க பாருங்கள். இப்படி தான் போடணும். ஒன்று ஒன்றா தான் போட்டோம்னா லேட் ஆகும். அள்ளி அள்ளி இது மாதிரி கையில் அள்ளி இது மாதிரிட்டு கரெக்டாக வெந்துடும், உதிரியாக வந்துடும் ஒன்று ஒன்றா. இந்த வெண்டைக்காய் 65 ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். வாழைக்காயிலே நான் செஞ்சுருக்கேன். நான் உங்களுக்கு செஞ்சு அடுத்த வீடியோவில் வாழைக்காய் போடுறேன். 65 அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி. ஒரு சைடு வந்துச்சுன்னு இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இறக்க போகும்போது கொஞ்சம் வேகமாக வச்சு மொறுமொறுன்னு ஆக்கி இறக்கிடலாம். இப்போதைக்கு மீடியமாக வச்சு வேக வைங்க. இறக்குற ஸ்டேஜில் நல்லா கலரிட்டு 2-3 வாட்டி கொஞ்சம் ஸ்டவ் வேகமாக வச்சு இறக்கிடலாம். அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். வெந்த உடனே வேகமாக ஸ்டவ் வச்சு இதை நல்லா கலரிட்டு எடுத்திங்கன்னா மொறுமொறுன்னு ஆகிடும். இது மாதிரி நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதை பாருங்கள், மொறுமொறுன்னு ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே நம்ம செய்திடலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது இது மாதிரி அள்ளி அள்ளி போட்டுருங்க. ஒன்று ஒன்றா போட்டால் டைம் இருக்காதுன்னா எல்லாத்தையும் இது மாதிரி அள்ளி போட்டுருங்க. அள்ளி போட்டுட்டு இதையும் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கேன், வாழைக்காயில் செஞ்சுருக்கேன், கருணக்கிழங்குல செஞ்சுருக்கேன், கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்துலேயுமே செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி 65 நான் எல்லா வீடியோ உங்களுக்கு போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலையே போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். வெண்டைக்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் செஞ்சுட்டேன். எந்த பொருளும் நான் வெளில போய் வாங்கல, வீட்டில் வச்சுருந்த பொருளை வச்சே செஞ்சிட்டோம். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்புவாங்க. வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்ருவாங்க இதை மாதிரி போட்டிங்கன்னா. இது காரக்குழம்பு சாதமும் தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். காரக்குழம்பு தயிர் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு காரக்குழம்பு தயிர் வெண்டைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுதில்ல. காரக்குழம்புக்கும் தயிருக்கும் நான் வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு. வெண்டைக்காய் 65 காரக்குழம்பு தயிருக்கு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.